Hello ma, Unit 1 1.3. ஸோ பியூரிஃபிகேஷன் டெக்னிக்ஸ் இதில் டிஸ்டிலேஷன்னா என்னென்னு பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் பாருங்கள். ஆன் ஹீட்டிங் அண்டர் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், சே அண்டர் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர், a liquid boils at a temperature at which its total vapor pressure becomes equal to the atmospheric pressure. இப்போது ஒரு லிக்விட் எடுத்து நீங்கள் ஹீட் பண்ணுறீங்க, அது பாயில் ஆகும்போது அதோட வேப்பர் ப்ரெஷர், அதாவது ஆவி அழுத்தம் எப்படி இருக்கும் அப்படின்னா அட்மாஸ்பரிக் ப்ரெஷருக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தண்ணி சூடாக தான் இருக்கும், ஆனால் மேலே போகிற ஆவி எப்படி இருக்கும்னா அட்மாஸ்பியரில் என்ன டெம்பரேச்சர் இருக்கோ அதே டெம்பரேச்சரில் தான் இருக்கும். ஓகேங்களா? The temperature of the liquid remains constant till all the liquid distills over. So temperature liquid boil ஆகிற temperature கான்ஸ்டண்ட்டாகவே இருக்கும். எது வரைக்கும்னா எல்லா நீரும் ஆவியாக மாறுற வரைக்கும் அந்த லிக்விடோட டெம்பரேச்சர் அப்படியே தான் இருக்கும். The constant temperature is termed as the boiling point. ஸோ இந்த கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், பாய்லிங் பாயிண்ட்னு சொல்கிறோம். அதாவது ஒரு நீர் கொதிச்சுட்டே இருக்கும், ஆவியாகி போயிட்டே இருக்கும். ஸோ அது கொதித்து ஃபுல்லாக ஆவி ஆகிற வரைக்கும் அதில் ஒரு டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாகவே இருக்கும். அந்த டெம்பரேச்சருக்கு பேர் பாய்லிங் பாயிண்ட். The distillation process is used for the purification of liquid from non-volatile impurities. ஸோ இந்த டெக்னிக்கை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு லிக்விடை நான்-volatile impurities, அதாவது ஆவி ஆகாத இம்ப்யூரிட்டிஸ்லேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக நீங்கள் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுவீங்க. அதாவது ஒரு லிக்விட் இம்ப்யூரிட்டி இருந்துச்சுன்னா அதில் பியூர் லிக்விடை எப்படி நம்ம ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்னா அதை கொதிக்க வச்சுட்டே இருக்கும் போது அது கொஞ்சம் கொஞ்சமாக ஆவியாகி வந்துகிட்டே இருக்கும். இப்போ இம்ப்யூரிட்டிஸ்க்கு தான் ஆவி ஆகாத நேச்சர் இருக்கு இல்லையா, அதனால் அது ஆவி ஆகாது. பியூர் லிக்விட் மட்டும் ஆவியாகி வந்துகிட்டே இருக்கும். அது மேலே வரும்போது நம்ம ஒரு ஃப்ளாஸ்க், அதாவது டிஸ்டிலேஷன் யூனிட் அதில் பிடிச்சி கண்டென்சர் குளிர் விப்பான் வழியாக பண்ணோன்னா ஆவி மறுபடியும் நீராக மாறி நமக்கு பியூர் சாம்பிள் கலெக்ட் ஆகிடும். இதுதான் டிஸ்டிலேஷன் ப்ராசஸோட பிரின்சிபல். சரிங்களா? டெக்னிக் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். The distillation apparatus is shown in the figure. ஸோ apparatusல ஃபிகரில் apparatus காட்டியிருக்காங்க பாருங்கள். இட் கன்சிஸ்ட் ஆஃப் அ ரவுண்ட் பாட்டம் ஃப்ளாஸ்க். ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னா ஒரு ரவுண்ட் பாட்டம் ஃப்ளாஸ்க் இருக்குது. இது ரவுண்ட் பாட்டம் ஃப்ளாஸ்க்கு. அதுக்கப்புறமா it consists of a round bottom flask with a side tube. ஸோ இங்கே ஒரு சைட் டியூப் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரவுண்ட் பாட்டம் ஃப்ளாஸ்க் இருக்குது, சைட் டியூப் இருக்குது. சரிங்களா? The flask is fitted with an one-holed bark cork. ஸோ இங்கே நம்ம இந்த ரவுண்ட் பாட்டம் ஃப்ளாஸ்க்கை ஒரு கார்க் வச்சு ஃபிட் பண்ணிக்கிறோம். எதுக்காகனா அதில் ஒரு தெர்மோமீட்டரை இன்சர்ட் பண்ணுறதுக்கு. தெர்மோமீட்டர் இஸ் இன்சர்ட்டட் த்ரூ த ஹோல் ஸோ தட் இட்ஸ் பல்ப் இஸ் நியர் தி ஓப்பனிங் ஆஃப் த சைட் ஆஃப் த டியூப். ஸோ இங்கே எங்கே ஓப்பனிங் இருக்கோ அந்த ஓப்பனிங் கிட்ட தெர்மோமீட்டர் இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா வாட்டர் வேப்பரோட டெம்பரேச்சரை நோட் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்காக. சரியா? த வாட்டர் கண்டென்சர் இஸ் தட் அட்டாச்டு டு தி டியூப். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு கண்டென்சரை அட்டாச் பண்ணியிருக்கோம். இதுதான் வாட்டர் கண்டென்சர். இங்கே ஒரு இன்லெட் இருக்குது, இங்கே ஒரு இன்லெட் இருக்குது. இதுக்கு பேர் வாட்டர் கண்டென்சர். The impure liquid is taken in the flask. இப்போ இந்த ஃப்ளாஸ்கில் ரவுண்ட் பாட்டம் ஃப்ளாஸ்கில் நம்ம இம்ப்யூர் லிக்விட் எடுத்துக்கிறோம். அதாவது இதில் பியூர் லிக்விடும் இருக்குது, இம்ப்யூரிட்டியும் இருக்குது. இம்ப்யூரிட்டிக்கு என்ன குவாலிட்டி இருக்கும், ஆவி ஆகாத குவாலிட்டி இருக்கும். லிக்விட்க்கு என்ன பியூர் லிக்விட்க்கு என்ன கேரக்டர் இருக்கும், ஆவி ஆகக்கூடிய கேரக்டர் இருக்கும். இப்போ கொஞ்சம் போர்சிலியன் பிட்ஸ் ஆர் ஆடட் ஃபார் அவாய்டிங் பம்பிங் ஆஃப் த லிக்விட். ஸோ ரொம்ப கொதிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா ரவுண்ட் பாட்டம் ஃப்ளாஸ்க் ரொம்ப பம்ப் ஆகும், அதாவது டமால் டுமில்னு சத்தம் வரும். அந்த பம்பிங்க்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா போர்சிலியன் டியூப்ஸை கொஞ்சமே இதில் ஆட் பண்ணிக்கிறோம். The liquid is heated. இப்போ ஹீட் ஆகும்போது என்ன பண்ணணும்னா when the liquid starts boiling, the thermometer reading attains a constant value equal to boiling point of the liquid. ஸோ இப்போ இங்கே பாயில் ஆகும்போது தெர்மோமீட்டரில் ஒரு டெம்பரேச்சர் நிற்கும். அது எப்போ கான்ஸ்டன்ட் ஆகுதோ அப்போ பாயிலிங் நடக்குதுன்னு அர்த்தம். ஹீட் ஆகுறது வேறு, பாயில் ஆகுறது வேறு, சூடாகிறது வேறு, கொதிக்கிறது வேறு. சரிங்களா? A receiver is now placed near the end of the condenser and distillate is collected. ஸோ ஒரு ரிசீவரை நம்ம எண்ட் ஆஃப் த கண்டென்சரில் வச்சிடுறோம். எதுக்காகனா டிஸ்டிலேட்டை கலெக்ட் பண்ணுறதுக்கு. அதாவது இங்கேருந்து ஆவியாகி குளிர் விப்பான் வழியாக நீராகி வர்ற நீருக்கு பேர் டிஸ்டிலேட். இந்த ப்ராசஸ்க்கு பேர் டிஸ்டிலேஷன்.
தி கலெக்ஷன் ஆஃப் லிக்விட் இஸ் ஸ்டாப்டு when the thermometer reading starts to rise. ஸோ கான்ஸ்டண்ட்டாக இருக்கிற வரைக்கும் தான் பாய்லிங் பாயிண்ட்டை நமக்கு தேவையான லிக்விடோட பாய்லிங் பாயிண்ட் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அது வரைக்கும் எவ்வளோ லிக்விட் கலெக்ட் ஆகுதோ அதுதான் நமக்கு தேவையான பியூர் லிக்விட்னு அர்த்தம். ஸோ மறுபடியும் தெர்மோமீட்டரோட டெம்பரேச்சர் ரைஸ் ஆக ஆரம்பிக்கும் போது அது வேறு ஒரு லிக்விட் தான் இருக்கும். அதனால் நம்ம ரிசீவ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த ப்ரொசீஜர் இஸ் ரிப்பீட்டட் வித் டிஸ்டிலேட். ஸோ மறுபடியும் இதில் உங்களுக்கு இம்ப்யூரிட்டிஸ் இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதில் மிச்சம் இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் இருக்கிறத மறுபடியும் இதில் கொட்டி இதே ப்ராசஸை நீங்கள் ரிப்பீட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் தி பியூர் ஃபார்ம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன். இப்போ ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் அப்படின்னா ஃப்ராக்ஷன் அப்படின்னா இப்போ 1/2 அப்படின்னா 2ல் 1 பகுதி, 3/4 அப்படின்னா 4ல் 3 பகுதி. ஸோ ஃப்ராக்ஷன் அப்படின்னாலும் பார்ட்டாக பிரிக்கிறது அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம மேலே பார்த்த டிஸ்டிலேஷன் வந்து ஒரு பியூர் சாம்பிள் ஒரு இம்ப்யூரிட்டிஸ் இருக்கிற மாதிரி பார்த்தோம். இப்போ சப்போஸ் ஒரே மிக்ஸ்டரில் நிறைய பியூர் காம்பவுண்ட்ஸ் இருந்து கொஞ்சம் இம்ப்யூரிட்டிஸ் இருந்துச்சுன்னா அந்த நிறைய காம்பவுண்ட்ஸை பார்ட்டாக எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? A mixture of 2 or more volatile liquid can be separated by fractional distillation. So fractional distillation என்ன செப்பரேட் பண்ண முடியும்? A mixture of 2 or more volatile liquids. நம்ம அப்படி சொல்கிறோம். volatile ஆவி ஆகக்கூடிய பொருட்கள். When their boiling points differ by more than 40 degree, they can be separated by fractional distillation. ஸோ நீங்கள் எடுத்துக்கிற 2 பியூர் காம்பனண்ட்டோட பாய்லிங் பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக 40 டிகிரி டிஃப்ரென்ஸில் இருக்கணும். அதாவது ஃபஸ்ட் ஒனுக்கு 100 டிகிரினா செகண்ட் ஒனுக்கு கண்டிப்பாக 140 டிகிரி இருக்கணும். ஸோ 2 பேருக்குள்ள டிஃப்ரென்ஸ் அட்லீஸ்ட் 40 டிகிரியாவது இருந்தால் தான் நீங்கள் தனித்தனியாக அதாவது பார்ட்டாக அதாவது ஃப்ராக்ஷனாக பிரிக்க முடியும். சரிங்களா? The more volatile liquid passes over first and is collected in a receiver. When the temperature begins to rise for the second time, the first receiver is disconnected. A new receiver is attached as soon as the temperature becomes constant once again. Thus, the distillate is collected in fractions and the process is termed fractional distillation. So first யாருக்கு boiling point 100 இருக்கோ first boiling point யாருக்கு வருதோ அவங்க வந்து ஆவியாகி குளிர்விப்பானில் போய் நீராகி ரிசீவரில் போய் கலெக்ட் ஆகிடுவாங்க. மறுபடியும் தெர்மோமீட்டரில் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும்போது நீங்கள் ஏற்கனவே கலெக்ட் பண்ணி வச்ச அந்த ரிசீவரை எடுத்துகிட்டு புது ரிசீவரை அதாவது புது கோனிக்கல் ஃப்ளாஸ்கோ இல்லை பீக்கரோ கலெக்ட் பண்ணுறதுக்கான ரிசீவரை வச்சுட்டு அது மறுபடியும் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகி ஒரு இடத்துல கான்ஸ்டண்ட்டாக நின்றுடும். அப்போ செகண்ட் லிக்விடோட பாய்லிங் பாயிண்ட் ரீச் ஆயிடுச்சின்னு அர்த்தம். அப்போ செகண்ட் லிக்விடோட வேப்பர் ஆவி வந்து மேலே போய் குளிர்விப்பான் வழியாக வந்து நீராகி செகண்ட் ரிசீவரில் கலெக்ட் ஆகிடும். சரிங்களா? இப்போ ஃப்ராக்ஷன் நம்ம கலெக்ட் பண்ணிட்டோம். When the liquids present in the mixture have their boiling point close to each other, the separation is best effected by fitting the distillation flask with a fractionating column. So suppose நீங்கள் 40 டிகிரி டிஃப்ரென்ஸ் இல்லாத லிக்விட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அதாவது பாய்லிங் பாயிண்ட் கொஞ்சம் பக்கத்தில் இருந்துச்சுன்னா ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் வந்து ஃப்ராக்ஷனேட்டிங் காலம் அப்படின்னு ஒரு அப்பேரட்டஸ் இருக்குது. அது மூலமாக உங்களுக்கு ஈஸியாக கலெக்ட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ டெக்னிக் the apparatus for fractional distillation is shown in the figure. ஸோ பாருங்கள் ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் ஃபிகர் இருக்குது. ஸோ இதே மேலே டிஸ்டிலேஷனுக்கு பார்த்த அதே ப்ராசஸ் தான். ரவுண்ட் பாட்டம் ஃப்ளாஸ்கில் உங்களோட கலெக்ட் பண்ண வேண்டிய லிக்விட் எடுத்துடுறீங்க. அதை டியூப் கனெக்ட் பண்ணி டியூப்பில் சைட் டியூப் இருக்கும். அதுக்குள்ளே கண்டென்சர் கிளிக் பண்ணிவிட்டு ரிசீவர் கனெக்ட் பண்ணிக்கிறீங்க. ஸோ இதுலேயும் ஒன் ஹோல் கார்க் வச்சுருக்கீங்க. அதில் தெர்மோமீட்டர் நீங்கள் ஃபிட் பண்ணிக்கிறீங்க. சேம் ப்ராசஸ் தான். ஹீட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பாய்லிங் பாயிண்ட் யாருக்கு இருக்கோ அவங்க ஆவியாகி குளிர்விப்பான் வழியாக வந்து நீராக ரிசீவ் ஆகிடுவாங்க. ஸோ மறுபடியும் இங்கே டெம்பரேச்சர் ரைஸ் ஆக ஆரம்பிக்கும் போது நீங்கள் இவங்களை ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு ஒரு ரிசீவர் இல்லைனா கோனிக்கல் ஃப்ளாஸ்க் அதை வச்சுட்டு மறுபடியும் ஹீட்டிங் ப்ராசஸ் கண்டினியூட்டாக இருக்கும்போது டெம்பரேச்சர் மறுபடியும் எங்கே கான்ஸ்டன்ட் நிற்குதோ அந்த இடத்துல மறுபடியும் லிக்விட் ஆவியாகி நீராகி ரிசீவ் ஆகிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டீம் டிஸ்டிலேஷன் அப்படின்னா என்னென்னு பாருங்கள். Many substances that are insoluble in water and are volatile in steam can be purified by distillation in a current of steam distillation. ஸோ நிறைய சப்ஸ்டன்ஸ் இப்போ நம்ம இங்கெல்லாம் எடுத்துக்கிறதுல என்ன ஒரு லிக்விட் நமக்கு வேண்டிய சால்வெண்ட்டை லிக்விட் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணி அதை நீங்கள் கொதிக்க வச்சாதான் அது நீராக மாறி ஆவியாக மாறி மறுபடியும் நீராக கிடைக்கும். பட் யாராலெல்லாம் வாட்டரில் டிசால்வ் ஆக முடியாதோ
ஆனால் நீங்கள் ஸ்டீமில் ஆவியில் பண்ணும்போது ஆவியாகக்கூடிய நேச்சர் இருக்கும் சில சப்ஸ்டன்ஸ்க்கு. ஓகேங்களா? அதாவது சால்ட்டுக்கு நீங்கள் ஸ்டீமில் வைக்கும் போது ஆவியாகக்கூடிய நேச்சர் இருக்கும். அது எந்தெந்த சப்ஸ்டன்ஸோ அந்த சப்ஸ்டன்ஸை பிரித்து எடுக்கிறதுக்கு நம்ம ஸ்டீம் டிஸ்டிலேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். The non-volatile impurities are left behind in the distillation flask. The liquid boils when its vapor pressure is equal to atmospheric pressure. In steam distillation, a mixture of water and an organic liquid is heated. The mixture boils when the combined vapor pressure of water and that of the organic liquid is equal to the atmospheric pressure. So, in the steam distillation, first என்ன பண்ணுறீங்கன்னா வாட்டர் எடுத்துக்கிறீங்க, ஒரு ஆர்கானிக் லிக்விட் எடுத்துக்கிறீங்க. அதை ரெண்டுத்தையும் சேர்த்து நீங்கள் பாயில் பண்ணும்போது ரெண்டுமே மேக்ஸிமம் கம்பைன் ஆகி ஒரு வேப்பர் ப்ரெஷர் கொடுக்கும். ஸோ இதில் வாட்டரோட ப்ரெஷர் வந்து P1, லிக்விடோட ப்ரெஷர் வந்து P2. ஸோ ஜென்ரலாக உங்களுக்கு நம்ம எடுத்துக்கிட்ட மிக்சரோட ப்ரெஷர் எப்படி இருக்குன்னா P = P1 + P2ன்னு இருக்கும். நேச்சுரலி த பாயிலிங் டெம்பரேச்சர் ஆஃப் அ மிக்சர் would be lower than the boiling temperature of the pure organic liquid. ஸோ பியூர் ஆர்கானிக் லிக்விட் எந்த இடத்துல பாயில் ஆகுமோ நீங்கள் வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடியே, அதாவது கம்மி பாயிலிங் பாயிண்ட்லேயே பாயில் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம தான் இப்போ வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணிட்டோம் இல்லையா? வாட்டரோட பாயிலிங் பாயிண்ட் 100 டிகிரியாக இருக்கலாம், ஆர்கானிக் லிக்விடோட பாயிலிங் பாயிண்ட் 150 டிகிரியாக இருக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் ரெண்டு பேருமே சேர்த்து கொதிக்க வைக்கும் போது வாட்டர் கொதிக்கும் போதே கூட இருக்க ஆர்கானிக் லிக்விடு கொதிச்சிடும் இல்லையா? ஸோ அப்போது பாயிலிங் டெம்பரேச்சர் வந்து லோ ஆக வாய்ப்பு இருக்குது. Thus, in steam distillation, the liquid is distilled at the low temperature than its boiling point. ஸோ இப்போ டிஸ்டிலேஷன்னா என்ன? கொதிக்க வச்சு ஆவியாகி மறுபடியும் நீராக கலெக்ட் பண்ணுற ப்ராசஸ். ஸோ ஸ்டீம் டிஸ்டிலேஷன்லேயும் அதே தான். In steam distillation, the liquid is distilled at a lower temperature than its boiling point. ஸோ பாயிலிங் பாயிண்ட்டுக்கு முன்னாடியே நம்ம அதை வந்து கொதிக்க வச்சு ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? where it might decompose. ஏன்னா அது வந்து என்ன ஆகிடுதுன்னா வாட்டர் கூட சேர்ந்து அதோட தன்மையை இழந்துருது. அதாவது ஆர்கானிக் லிக்விடோட தன்மையை இழந்து வாட்டர் கூட சேர்ந்து வாட்டரோட பாயிலிங் பாயிண்ட்லேயே கொதிக்க ஆரம்பித்து நீராகி ஆவியாகி வெளியில் வந்துடுது. சரிங்களா? இட்ஸ் சர்வ்ஸ் த சேம் பர்பஸ் அஸ் டிஸ்டிலேஷன். ஸோ இப்போ டிஸ்டிலேஷனில் என்ன ப்ராசஸ் பண்ணுறோமோ அதே ப்ராசஸ் தான் ஸ்டீம் டிஸ்டிலேஷனுக்கும். இப்போ டெக்னிக் பாருங்கள். த apparatus for steam distillation is shown in the figure. It consists of a round bottom flask with a 2-holded bark cork. ஸோ ஒரு ஹோலில் ஸ்டீம் ஜெனரேட்டர், இங்கே தான் ஸ்டீம் ஜெனரேட் ஆகுது. அதாவது நீரை கொதிக்க வச்சிங்கன்னா ஆவி வந்து வெளியில் வந்து ஸ்டீம் ஆகி இந்த சூடான ஆவி மூலமாக இந்த லிக்விட் கொதிக்கும். சரிங்களா? ஸோ ஒரு பார்க்கில் நம்ம என்ன வச்சுருக்கோம்? ஸ்டீம் ஜெனரேட்டரை கனெக்ட் பண்ணிட்டோம். த்ரூ another hole a water condenser and a receiver is attached. Okay, through another hole, the flask is placed in a slanting position in such a way that the mixture which is steamed through it. ஸோ நம்ம இதை எப்படி வச்சுக்கிறோன்னா கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக கொஞ்சம் கோணையான பொசிஷனில் வச்சுக்கிறோம். ஏன்னா அப்போ தான் ஸ்டீம் வந்து அதுக்குள்ளே பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. The mixture is taken in a flask. இப்போ ஃப்ளாஸ்கில் வந்து மிக்சரை எடுத்துக்கிறீங்க. இது வந்து ரவுண்ட் பாட்டம் ஃப்ளாஸ்க்கு, சிம்பிளாக ஃப்ளாஸ்க்குன்னு சொல்லிட்டோம். and is gently heated to maintain the required temperature so that the necessary steam condensation in the flask is avoided. இப்போ ஸ்டீமை வந்து நீங்கள் பாஸ் த்ரூ பண்ணுறீங்க. The steam carries with it the steam volatile constituent in the mixture and enters the condenser where tea condenses. ஸோ இப்போ ஸ்டீம் வந்து எங்கே ஆகுது? இங்கேருந்து வந்து இந்த ஃப்ளாஸ்க்குள்ளே என்டர் ஆகும்போது உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா கண்டென்சேஷன் ப்ராசஸ், அதாவது ரெண்டும் சேர்ந்து கொதிக்கிறது. இப்போ என்ன மேலே பார்த்தோம்? வாட்டரும் ஆர்கானிக் லிக்விடும் சேர்ந்து கொதிக்கும் போது அது என்னவா மாறும்னா கண்டென்ஸ்டு வாட்டராக மாறிடும். தி கண்டென்ஸ்ட் வாட்டர் அண்ட் ஸ்டீம் டிஸ்டில் லிக்விட் கலெக்டட் இன் த ரிசீவர் as 2 immiscible layers. ஸோ மறுபடியும் இங்கே நீராகி ஆவியாகி வெளியில் வந்து நீராக இருக்கும்போது உங்களுக்கு இம்மிசிபிள் லேயர்ஸாக வரும். அதாவது வாட்டர் தனியாகவும் ஆர்கானிக் லிக்விட் தனியாகவும் வரும். ஸோ அது இங்கேயே உங்களுக்கு காட்டியிருக்காங்க பாருங்கள். கீழே உங்களுக்கு குட்டி குட்டி டாட் பிளாக்காக தெரியும் இல்லையா? ஸோ பியூர் லிக்விட் தனியாகவும் வாட்டரோட ஆவி தனியாகவும் உங்களுக்கு கலெக்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? தி டிஸ்டிலேட் இஸ் தென் ட்ரீட்டட் டு ரெக்கவர் த ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் பை சூட்டபிள் மெத்தட். ஸோ இந்த தண்ணியிலேருந்து பியூர் ஆர்கானிக் லிக்விடை
ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு சூட்டபிள் மெத்தட் இருக்கும். இன்கேஸ் இஃப் இட் இஸ் அ சாலிட் த சப்ஸ்டன்ஸ் மே பி செப்பரேட்டட் பை சிம்பிள் ஃபில்ட்ரேஷன். சப்போஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டது கீழே சாலிடாகவும் மேலே லிக்விடாகவும் இருந்துச்சுன்னா சிம்பிள் ஃபில்ட்ரேஷன் மெத்தடை பண்ணி வடிகட்டியே நீங்கள் எடுத்துக்கலாம். இஃப் த லிக்விட் இட் கேன் பி ரிமூவ் பை மீன்ஸ் ஆஃப் செப்பரேட்டிங் ஃபனல். ஸோ இல்லைனா அதுக்கு மேலே செப்பரேட்டிங் ஃபனல் அப்படின்னு ஒரு apparatus இருக்குது, அது மூலமாகவும் நீங்கள் பிரித்து எடுக்கலாம். The aqueous layer in both the cases may be extracted with the solvent. சப்போஸ் ரெண்டுமே நீராக இருந்துச்சுன்னா, ஆர்கானிக் லிக்விடும் நீர் தன்மையோடு இருந்து வாட்டரும் நீர் தன்மையோடு இருந்துச்சுன்னா அதுக்கு தனியாக ஒரு சால்வெண்ட் கூட போட்டு நீங்கள் பிரித்து எடுக்கலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ thus in steam distillation the liquid is distilled at a lower temperature than its boiling point. ஸோ steam distillationல இருக்க ஒரே அட்வான்டேஜ் என்னென்னா பாய்லிங் பாயிண்ட்டுக்கு முன்னாடியே நீங்கள் distillation process முடிஞ்சிடும். When it might decompose, it serves the same purpose as a distillation under reduced pressure. Example aniline. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் crystallization என்னன்னு பாருங்கள். இதுவும் ஒரு பியூரிஃபிகேஷன் ஆஃப் சாலிடோட மெத்தட் தான். ஸோ டிஸ்டிலேஷன் வந்து பியூரிஃபிகேஷன் ஆஃப் லிக்விட் அண்ட் சாலிட், crystallization வந்து பியூரிஃபிகேஷன் ஆஃப் சாலிட். Principle பாருங்க. This process is commonly employed for the purification of solid compounds. The impure solid is dissolved in a minimum volume of suitable solvent. The soluble substances passes into a solution while the insoluble ones are left behind. So ஒரு pure solid impure solid இருக்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு ஆர்கானிக் லிக்விடில் போடும்போது பியூர் ஃபார்ம் வந்து ஒன்று பியூர் ஃபார்ம் டிசால்வ் ஆகி தண்ணியில் கரைஞ்சி இம்ப்யூர் ஃபார்ம் கீழே லெஃப்ட் ஆகிடும். அப்படி இல்லைன்னா இம்ப்யூர் ஃபார்ம் தண்ணியில் கரைஞ்சி பியூர் ஃபார்ம் கீழே லெஃப்ட் ஆகிடும். ஏதாவது ஒன்றுத்துக்கு கரைகிற தன்மை இருக்கும், அது பியூராகவும் இருக்கலாம் இம்ப்யூராகவும் இருக்கலாம். சரிங்களா? அது நீங்கள் எடுத்துக்கிற மிக்சரை பொறுத்து. The hot solution is then filtered and allowed to cool undisturbed distilled crystallization is completed. ஸோ இந்த ப்ராசஸ் எப்போ நடக்கும்னா ஹீட் பண்ணும்போது தான். ஒரு வாட்டரில் உன்னோட சாலிடை நீங்கள் போட்டுட்டு அதை வந்து ஹீட் பண்ணும்போது அது கரைஞ்சிட்டப்புறமா சில இம்ப்யூரிட்டிஸ்லாம் கரையாமல் அப்படியே நின்றுடும். அப்போ நீங்கள் அதை பியூர் தனியாகவும் இம்ப்யூர் தனியாகவும் பிரித்து எடுத்துக்கலாம். இதை நீங்கள் பிரிக்கும் போது ரொம்ப நேரம் விட்டுட்டால் தான் ஃபுல் செட்டில்மெண்ட் கீழே இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் உடனே கலக்கிட்டீங்கன்னா பியூரும் இம்ப்யூரும் மறுபடியும் டிசால்வ் ஆகிடும். ஸோ அதை நீங்கள் ஃபுல்லாக செப்பரேட்டாக பிரிக்கணும் அப்படின்னா அதை ரொம்ப நேரமாக அன்டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுடணும் சொல்கிறாங்க. The crystals are then separated from the mother liquor by filtration and dried. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் ஃபில்டர் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம் சொல்கிறாங்க. The efficiency of the process of crystallization depends upon. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பியூர் ஃபார்ம் ஆஃப் உன்னோட சாலிட் கிடைக்கும், நீ எதிர்பார்க்குற சாலிடோட பியூர் ஃபார்ம் எப்போ உங்களுக்கு ஃபுல்லாக கிடைக்கும் அப்படின்னா சில டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் சாய்ஸ் ஆஃப் த சால்வெண்ட், இப்போ உங்களோட சாலிடை எதுலையாவது கரைக்கணும்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கரைக்கிற பொருள் என்னவாக இருக்குங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணுற விதத்தில் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ப்ரிப்ரேஷன் ஆஃப் சொல்யூஷன். நீங்கள் சால்வெண்ட்டையும் உங்களோட ப்யூர் பண்ண வேண்டிய சாலிடையும் போட்டு ஒரு சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க இல்லையா, அது ப்ரிப்பேர் பண்ணுற வகையிலையும் இருக்குது. ஃபில்ட்ரேஷன் ஆஃப் த சொல்யூஷன். ஃபில்ட்ரேஷனுக்கு நிறையா மெத்தட்ஸ் இருக்குது. சும்மா வடிகட்டியில் வடிகட்டுறது, செப்பரேட்டிங் ஃபனலில் ப்ரிசிப்டேட் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் இருக்குது. ஸோ எந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் சூஸ் பண்ணுறீங்க பொறுத்தும் இருக்குது. கிறிஸ்டலைசேஷன். ஸோ கிறிஸ்டலைசேஷன்னா ஃபில்டர் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி கிறிஸ்டல்ஸ் ஆக்குறீங்க இல்லையா, அந்த ப்ராசஸ்லேயும் உங்களுக்கு எஃபிஷியன்சி டிபெண்ட் ஆகிருக்கு. தென் செப்பரேஷன் அண்ட் ட்ரையிங் ஆஃப் கிறிஸ்டல்ஸ். ஸோ மறுபடியும் நீங்கள் எது மூலமாக செப்பரேட் பண்ணி, அதாவது ஃபில்ட்ரேஷன் மூலமாக செப்பரேட் பண்ணுறீங்களா இல்லை மறுபடியும் அதுக்கு ஏதாவது ப்ராசஸ் பண்ணுறீங்களா, அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அதை செப்பரேட் பண்ணி ட்ரை பண்ணுற ப்ராசஸ்லேயும் உங்களுக்கு எஃபிஷியன்சி இருக்குது. சரிங்களா? இப்போது சப்போஸ் சில சாலிட்ஸ் எல்லாம் வந்து காஞ்சிச்சின்னா பறக்கிற நேச்சர் இருக்கும். அதாவது தூளாக இருக்கும் போது நீங்கள் காற்றுலலாம் வச்சு ட்ரை பண்ணிங்கன்னா எல்லாமே பறந்து போயிடும். அப்போ உங்களுக்கு வந்து எஃபிஷியன்சி ஆஃப் சாம்பிள் கிடைக்காது. உங்களுக்கு எவ்வளோ ப்ராடக்ட் வேணுமோ அவ்வளோ கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுற டெக்னிக்ஸ் ப்ராசஸ் எல்லாமே இருக்குது. சரிங்களா? ஸோ டெக்னிக் பாருங்கள். Sample uses of miscible solvent. In this method the impure solid is dissolved. இப்போ வந்து impure solid எடுத்துக்கிறீங்க, அது வந்து
dissolved in enough hot solvent, ஏதாவது ஒரு solvent, ஏதாவது ஒரு கரைப்பானில் நீங்கள் வந்து ஹீட் பண்ணி அதில் போட்டுடுறீங்க as to get a super saturated solution. ஸோ இப்போ உங்களுக்கு என்ன இருக்கும் அதுலனா, நீ எடுத்துக்கிட்ட ஆர்கானிக் சால்வெண்ட் இருக்கும், உன்னோட இம்ப்யூர் சாலிட் இருக்கும், அண்ட் உன்னோட பியூர் சாலிடும் இருக்கும். இதுக்கு பேர் saturated solution. The solution is hot filtered to remove insoluble articles and dust. ஸோ டஸ்ட்டும் ஆர்டிகல்ஸ், இம்ப்யூர் ஆர்டிகல்ஸை என்ன பண்ணோன்னா அதில் கரையாது. சரிங்களா? உன்னோட பியூர் சால்வெண்ட் என்ன பண்ணும், அதில் கரைஞ்சிரும். சரிங்களா? இப்போ நீங்கள் ஃபில்ட்ரேட்டை வந்து கூல் பண்ணுறீங்க, டிஸ்டர்ப் பண்ணாமல் அதை வந்து கொஞ்ச நேரம் செட்டில் ஆக விட்டுடுறீங்க. பியூர் கிறிஸ்டல்ஸ் ஆஃப் சாலிட் செப்பரேட்ஸ் அவுட். இப்போ உங்களுக்கு அது சாலிட் வந்து பியூர் கிறிஸ்டல்ஸாக வெளியில் வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா? The impurities remains in this solution. Some solvents used for this purpose are, ஸோ நீங்கள் சாய்ஸ் ஆஃப் த சால்வெண்ட்னு ஒரு பார்த்தோம் இல்லையா? ஸோ என்னென்ன சால்வெண்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, பென்சின், பெட்ரோலியம் ஈத்தர், மெத்தில் ஆல்கஹால், எத்தில் ஆல்கஹால் அண்ட் அசிட்டோன் எக்ஸெட்ரா. இதுதான் கிறிஸ்டலைசேஷனோட ப்ராசஸ் அண்ட் டெக்னிக்ஸ். அதுலேயே உங்களுக்கு ஃப்ராக்ஷனல் கிறிஸ்டலைசேஷன் ஒன்று இருக்குது. ஸோ ஃப்ராக்ஷன்னா ஏற்கனவே என்னென்னு பார்த்துருக்கோம், பார்ட்டாக பிரிக்கிறது. This is a process used to separate two or more substances from a solution. When a hot solution containing two or more solid is cooled, the solids with the lesser solubility crystallizes first. ஸோ யார் போட்ட உடனே கரைவாங்களோ அவங்க சீக்கிரமாக கிறிஸ்டல்ஸ் ஆயிடுவாங்க. அண்ட் அதே மாதிரி யார் போட்ட கொஞ்சம் நேரம் கழித்து கரைவாங்களோ அவங்க கொஞ்சம் நேரம் கழித்து தான் கிறிஸ்டலைஸ் ஆவாங்க. ஸோ உன்னோட 2 காம்பவுண்ட் நீ போடும்போது யாருக்கு லோயர் solubility இருக்கோ அவங்க சீக்கிரமாகவே கிறிஸ்டலைஸ் ஆகி வந்துடுவாங்க. யாருக்கு ஹையர் solubility இருக்கோ அவங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் கிறிஸ்டலைஸ் ஆகி வெளியே வருவாங்க. ஸோ அது மூலமாக நீங்கள் பிரித்து எடுத்துக்கலாம். சரியா? தி அதர் சாலிட்ஸ் கிறிஸ்டலைசஸ் அவுட் இன் ஆர்டர் ஆஃப் தேர் இன்க்ரீசிங் solubility. ஓகேங்களா? And one more technique பாருங்க, sublimation. Sublimation is a process in which the solid, when heated, passes directly into a vapor state without melting, and the vapors, when cooled, become solid directly without condensing into liquid. So sublimation அப்படிங்கிறது ஒரு சாலிடை ஹீட் பண்ணும்போது மெல்ட் ஆகாமல் டைரெக்டாக ஆவி ஆயிடுச்சு, அண்ட் அந்த ஆவியை நீங்கள் கூல் பண்ணும்போது மறுபடியும் லிக்விட் ஆகாமல் டைரெக்டாக சாலிடாகவே ஆச்சுன்னா அதுக்கு பேர் சப்ளிமேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் கற்பூரம். ஸோ நீங்கள் கற்பூரமாக ஹீட் பண்ணும்போது அது லிக்விடாகி ஆவி ஆகுமா? இல்லை, நேராகவே ஆவி ஆகிடும். அண்ட் அதை நீங்கள் சப்ளைம் பண்ணிங்கன்னா மறுபடியும் அது சாலிடாகவே மாறிடும். நடுவில் லிக்விட் அப்படிங்கிற ஸ்டேஜே வராது. ஸோ மேக்ஸிமம் சாலிடை நீங்கள் ஹீட் பண்ணிங்கன்னா மெல்ட் ஆகிட்டு அப்புறம் தான் ஆவியாக ஆரம்பிக்கும். பட் கொஞ்சம் சாலிட்ஸ் தான் ஹீட் பண்ணும்போது ஸ்ட்ரைட்டாகவே ஆவியாக மாறிடும். அண்ட் அவங்கள நீங்கள் மறுபடியும் சாலிட் ஃபார்முக்கு தான் கொண்டு வர முடியும். இதுக்கு பேர் சப்ளிமேஷன். சரிங்களா? ஸோ பிரின்சிபல், சர்டன் சப்ஸ்டன்சஸ் when heated passes directly from solid to vapor state without melting. ஸோ நிறைய இல்லை, சர்டன் சப்ஸ்டன்சஸ் ஹீட் பண்ணும்போது டைரெக்டாக வேப்பருக்கு மாறிடும், மெல்ட் ஆகாது. த வேப்பர்ஸ் when cooled gives back the solid substance. மறுபடியும் நீங்கள் அதை குளிர் விப்பானில் போடும்போது உங்களுக்கு சாலிடாகவே மாறிடும். This process is known as sublimation. The process of sublimation is used in purification of volatile solids like naphthalene, camphor from non-volatile solid. ஸோ இப்போ நீங்கள் கேம்ஃபரில், கற்பூரமில், இல்லைனா நாப்தலின், பூச்சுருண்டை சொல்லுவாங்க இல்லையா, அதிலலாம் ஏதாவது இம்ப்யூரிட்டிஸ் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நீங்கள் சப்ளிமேஷன் ப்ராசஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு அப்பேரட்டஸ் ஷோ பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ ஹெச்னா ஹீட்டு, எஸ்பினா சாண்ட் பாத், சிஎஸ்னா க்ரூடு சாம்பிள், டபிள்யூனா வாட்டர், ஜிடபிள்யூனா கிளாஸ் ஹோல், பிஇபினா பெர்ஃபோரேட்டட் ஃபில்டர் பேப்பர், பினா டு பம்ப், எஸ்னா சப்ளிமேட். ஸோ இப்போ இங்கே வந்து எஸ்பி சாண்ட் பாத்தில் என்ன எடுத்திருக்காங்க, க்ரூடு சாம்பிள் எடுத்திருக்காங்க, அதாவது சிஎஸ் எடுத்திருக்காங்க. அதுக்கு மேலே ஒரு பெர்ஃபோரேட்டட் ஃபில்டர் பேப்பர் வச்சுட்டாங்க. ஓகேங்களா? அண்ட் பினா டு பம்ப், பி எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, நீங்கள் எங்கே பம்ப் பண்ணணும். அண்ட் எஸ்னா சப்ளிமேட் ஆகும். சரிங்களா? இங்கே இருக்க இந்த இதை இப்போ உங்களுக்கு இங்கே ஜூம் பண்ணி காட்டியிருக்காங்க. சரிங்களா? இப்போ இங்கே ஹீட் ஆகும்போது உங்களுக்கு இங்கே இருக்க சாலிட் என்னவாகும்னா ஸ்ட்ரைட்டாகவே ஆவியாகி இங்கே போய் மேலே படிஞ்சிடும். சரிங்களா? அதை வந்து நீங்கள் குளிர் வச்சிங்கன்னா இந்த இடத்துல அது வந்து சாலிடாக செட்டில் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து அவங்க காட்டியிருக்காங்க, அந்த இடத்துல சாலிடாக செட்டில் ஆகிருக்கிறத காட்டியிருக்காங்க. சரிங்களா?
2 டெக்னிக் இருக்குது. ஒன்று சப்ளிமேஷன் அண்டர் ஆர்டினரி ப்ரெஷர், இன்னொன்று சப்ளிமேஷன் அண்டர் ரெடியூஸ்டு ப்ரெஷர். த சாலிட் டு பி பியூரிஃபைட் பை சப்ளிமேஷன் இஸ் பிளேஸ்ட் இன் அ சைனா டிஷ். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சைனா டிஷ்ஷில் எடுத்து நீங்கள் எந்த சாலிடை சப்ளைம் பண்ணணுமோ அதை எடுத்துக்கிறீங்க. இல்லைனா சாண்ட் பாத்னு ஒன்று காட்டினாங்களே அதில் எடுத்துக்கிறீங்க. த சைனா டிஷ் இஸ் கவர்டு வித் அ பெர்ஃபரேட்டட் ஃபில்டர் பேப்பர். அதுக்கு மேலே என்ன போட்டுறீங்கன்னா ஒரு ஃபில்டர் பேப்பர் போட்டு கவர் பண்ணிக்கிறீங்க. ஃபனல் இஸ் இன்வெர்டட் ஓவர் த சைனா டிஷ். இதுக்கு மேலே ஒரு ஃபனலை கவுத்து வச்சுக்கிறீங்க. சரிங்களா? த சைனா டிஷ் இஸ் ஜென்ட்லி ஹீட்டட். இப்போ லைட்டாக ஹீட் பண்ண ஆரம்பிக்கும் போது த sublimable solid evaporates, passes through the pores of the filter paper and is deposited as a pure solid on the walls of the funnel. இப்போ ஹீட் பண்ணும்போது ஃபில்டர் பேப்பர் வழியாக ஆவி வெளியேறி உங்களுக்கு மேலே நீங்கள் என்ன கவுத்து வச்சுருக்கீங்க, ஒரு ஃபனலை கவுத்து வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த ஃபனலோட வால்ஸ் மேலே போய் படிஞ்சிடும். சரிங்களா? The filter paper prevents the sublimed solid from falling back into the china dish. ஸோ எதுக்காக ஃபில்டர் பேப்பர் நடுவில் வச்சுருக்கோன்னா, மேலே போய் சப்போஸ் ஃபனலில் ஒட்ட முடியலன்னா அந்த சாலிட் திருப்பி கீழே விழும் இல்லையா, அதை சைனா டிஷ்ஷுக்குள்ளே விழாமல் பார்த்துக்கிறதுக்கு அந்த இடத்துல நீங்கள் ஃபில்டர் பேப்பர் வச்சுருக்கீங்க. சரியா? அண்ட் ப்ரிவென்ட்ஸ் த ஃபனல் ஃப்ரம் கெட்டிங் ஹீட் thus to kept it cool. ஸோ சைனா டிஷ்ஷை ஹீட் பண்ணும்போது மேலே வச்சுருக்க ஃபனலும் ஹீட் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு. ஏற்கனவே அது மேலே வந்து சாலிட் படிஞ்சிடும். அதை நீங்கள் மறுபடியும் ஹீட் பண்ணிங்கன்னா என்னாகும், அது கேஸாக மாதிரி போயிடும் இல்லையா. ஸோ ஃபனல் ஹீட் ஆகாமல் தடுக்கிறதுக்கு நீங்கள் ஃபில்டர் பேப்பர் வச்சு நீங்கள் கவர் பண்ணிக்கிறீங்க. சரியா? ஸோ அண்டர் ரெடியூஸ்டு ப்ரெஷர்னால் சப்ஸ்டன்சஸ் ஹேவிங் லோ வேப்பர் ப்ரெஷர். ஸோ நீங்கள் நிறைய ஹீட் பண்ணினா சில காம்பவுண்ட்ஸில் தீஞ்சு போயிடும். அந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ்க்கு நீங்கள் எப்போ பண்ணணும்னா ரெடியூஸ்டு ப்ரெஷரில் தான் பண்ணணும். ஸோ சப்ஸ்டன்ஸ் ஹேவிங் லோ வேப்பர் ப்ரெஷர் அண்ட் சப்ஸ்டன்சஸ் விச் டீகம்போசஸ் ஆன் ஹீட்டிங் கேனாட் பி பியூரிஃபைட் பை டைரக்ட் சப்ளிமேஷன். ஸோ ஹீட் பண்ணும்போது டீகம்போஸ் ஆகிடுச்சுன்னா அதை வந்து நீங்கள் டைரக்ட் சப்ளிமேஷனால் பண்ண முடியாது. ஃபார் சச் சப்ஸ்டன்சஸ் சப்ளிமேஷன் அண்டர் ரெடியூஸ்டு ப்ரெஷரு யூஸ் பண்ணிக்கிறீங்க. சரிங்களா? This apparatus is shown in the figure. In apparatus there is a small space between a large heating surface and a large cooling surface. On heating the solid sublimes and condenses a solid at the bottom of the surface cooled by the water. So டைரெக்டாக ஹீட் பண்ணாமல் ஒரு பாத்திரத்துக்கு மேலே இன்னொரு பாத்திரம் வச்சு ஒரு பாத்திரத்தை ஹீட் பண்ணி அந்த இன்னொரு பாத்திரத்தை அது மூலமாக ஹீட் பண்ணி, அதாவது கொஞ்சமாக நீங்கள் ஹீட்டை உள்ளே அனுப்பி அப்புறமா உடனே கூல் பண்ணாமல் ஒரு கூலிங்க்கு மேலே இன்னொரு கூலிங்கை வச்சு, அதாவது வாட்டரில் அந்த வச்சு கூல் பண்ணி மறுபடியும் சாலிடாக மாற்றிடுறீங்க. இதுதான் சப்ளிமேஷன் அண்டர் ரெடியூஸ்டு ப்ரெஷர். ஸோ இது எதுக்கெலாம் யூஸ் ஆகுது அப்படின்னா, இட்ஸ் யூஸ்டு ஃபார் த பியூரிஃபிகேஷன் ஆஃப் சப்ளிமேட் சாலிட்ஸ் லைக் கேம்ஃபர், நாப்தலின், பென்சோயிக் ஆசிட். ஸோ இவங்களெல்லாம் நீங்கள் பியூர் ஃபார்ம்லையும் இம்ப்யூர்லேருந்து பிரிக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா?